ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி மீனாட்சிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து மலருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. நம்ம மலர் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட நெஞ்சில் இடி இறக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கக்கா, என்னோட குழந்தைக்கு எதுவும் இல்லைல்ல, இப்போது நல்லா இருக்கால்ல, இங்கே பாருங்கக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், நீ பயப்படாத, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இனிமே சென்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சேது மாமா சொல்லிட்டாங்க. இப்பவே நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு தான் இருக்கோம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, இன்னும் எவ்வளவு நேரத்துல நீங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் தமிழ், நீ குழந்தைய பத்தி எல்லாம் பயப்படாத, மீனாட்சி இருந்ததுனாலதான் இங்க எல்லாருமே உயிர் தப்பிச்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா நீங்க முதல்ல போனை வைங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவமா ராஜாங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே தமிழ் எங்கடி போற, ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் சொன்னியடி, எனக்கு பயமா இருக்குடி, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தமிழ்ச்செல்வி எதுவுமே சொல்லாம பயங்கர கோவத்துல இப்ப ராஜாங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜாங்கமும் சேதுவும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா தன்னோட மீனாட்சி தான் உயிரை காப்பாத்தினாங்க அப்படின்ற சந்தோஷத்துல எல்லாருமே பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தமிழ்ச்செல்வி ஆட்டோல ஆக்ரோஷமா வீட்டுக்குள்ளேயே போறாங்க. வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருந்தவங்க அந்த சபதத்தை மீறி உள்ள போய் நம்ம சேது இறங்கின உடனே நம்ம சேதுவோட சட்டையை பிடிச்சுக்கிட்டு அப்படி பல்லார்னு 2 அடி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ராஜாங்கம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, கருப்பு, மலருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? 1 மாச குழந்தைய தூக்கிட்டு சென்னை வரைக்கும் போறேன்னு நீங்க பாட்டுக்கு மனசாட்சியே இல்லாம கிளம்பிட்டீங்க. குழந்தை மேல கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா நீங்க இது ஏதாவது பண்ணிருப்பீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட திட்டிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, எதுக்காக இப்போ என்னை அடிச்சுக்கிட்டே இருக்க, என்னோட குழந்தை மேலே எனக்கு அக்கறை நிறையவே இருக்கு, இப்போ எதுக்காக திரும்ப என்னை அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னோட மீனாட்சிக்கு கொஞ்ச நேரத்தில் உயிர் தப்பியிருக்கா, அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் எதுவுமே பேசாமல் இருக்க முடியும்? இனிமே உங்க யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன், என்னோட குழந்தைய நான் வாங்கிட்டு போற வரைக்கும் இங்கவே தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்க என்னதான் இருந்தாலும் சேது மாமா மேல கையை வச்சிருக்க கூடாது, எதுக்காக இப்போ சேது மாமா மேல கையை வச்சிங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ ஏதாவது பேசின உனக்கு ஏதாவது அடி விழும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட மிரட்டவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா நீ பாட்டுக்கு வந்த என்னோட பையனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ உன் மனசுல அவ்வளவு திமிர இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க ஐயா, என்னோட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, என் குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க உங்ககிட்ட நான் கேட்டேன்னா என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன் தானே என் குழந்தைய கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என் குழந்தைய என்னோட குழந்தைக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே, முதல்ல என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே என்ன சண்டையா, அது சத்தமா இருக்கே அப்படின்னு மோகனா, அதுக்கப்புறம் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை அப்படின்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருடி, எதுக்காகடி சேதுவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க மாமா, சேதுவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு அமைதியாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன இவ இவ்வளவு திமிரா அவளுக்கு, இங்க பாருடி, முதல்ல சட்டையில இருந்து கையை எடுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, இங்க இருக்கிற யாராவது ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், குழந்தை மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா நீங்க யாராவது இப்படி பண்ணிருப்பீங்களா? எல்லாரும் சேர்ந்து வேற கூட போறீங்க, குழந்தை கூட ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு பச்சை குழந்தைய கூட்டிட்டு யாராவது டிராவல் பண்ணுவாங்களா? இதெல்லாம் வேண்டான்னு மலர் அக்கா கிட்ட ஏற்கனவே சொன்னேன். இங்க பாருங்கக்கா, உங்ககிட்ட சொன்னா இல்லையா, அந்த குழந்தைய 2 நாள் உங்களால பாத்துக்க முடியலன்னா என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே, வெட்டி கௌரவத்தை வச்சுன்னு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி இப்படின்னு கண்டுபடி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, இங்க பாருங்க ஐயா, யார் பேச்சையும் நான் கேட்கறதா இல்லை, நீங்க குழந்தைய கொடுக்குற வரைக்கும் நான் இங்கிருந்து கிளம்புறதாவும் இல்லை, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், முதல்ல திரும்பவும் நான் பஞ்சாயத்தை கூட்டி என்னோட குழந்தைய நான் வாங்கிட்டு போற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல நம்ம பஞ்சாயத்துல இருக்கிற பெரியவருக்கு கால் பண்ணி ராஜாங்க வீட்டுக்கு வர வச்சிடறாங்க. வந்த உடனே இங்க பாருங்க ராஜாங்கம் ஐயா, என்ன ஆச்சு, எதுக்காக பச்சை குழந்தைய நீங்க சென்னை வரைக்கும் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க? சென்னை வரைக்கும் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சதுனால தானே போற வழியில இப்படி ஒரு பிரச்சனையாகி குழந்தை ஒரு
கொஞ்சம் தப்புல தப்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணதும் தப்பு தானே ஐயா. ஒரு பெத்த தாயா அவளுக்கு தமிழ்ச்செல்வி படுற வேதனையிலையும் கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் நியாயம்னு ஒன்று இருக்குதில்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, குழந்தை இருக்கிறதே எங்கள் கூட 2 நாள் தான். அந்த 2 நாளும் வேலையாக நாங்கள் சென்னைக்கு போயிட்டாங்கன்னா மீனாட்சி கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது. அதாவது 2 நாள் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, சரிதான், நான் இல்லை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அடுத்த வாரம் கூட மீனாட்சி கூட இருந்துக்கலாம். மீனாட்சிக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு மனுஷர் சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேதுக்கு, இங்கே பாருங்க ஐயா, நாங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் மீனாட்சிக்கு இப்படி ஆகிற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம். அதனால் மீனாட்சியை எங்ககிட்டே கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, மீனாட்சியை எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் இவங்க கிட்ட கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. இனிமேல் இவங்களை நம்புற மாதிரியும் கிடையாது. எனக்கு எப்படியாவது என்னோட மீனாட்சியை வாங்கி கொடுத்துருங்க. இவங்க கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்டு என்னால் தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டெல்லாம் இருக்கவே முடியாதுங்க ஐயா. உங்களை காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்குறேன், என்னோட 2 குழந்தைங்களும் பிரிச்சிடாதீங்க. என் 2 குழந்தைக்கும் எதுவுமே ஆகாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவங்க கூட இருந்தால் என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினச்சேன். எனக்கு ஏதாவது ஆகிடும், எனக்கு ஏதாவது ஆயினா நீங்கள் தான் பொறுப்புங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே, அவங்களும் தெரிஞ்சா இப்படியெல்லாம் பண்ணாங்க, தெரியாமல் தானே பண்ணாங்க, நீயும் அவங்கள புரிஞ்சுக்கணும் இல்லைம்மா, நீயும் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசினா எப்படிங்க ஐயா புரிஞ்சுக்காம பேச முடியும்? நீங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் ஒரு குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்னா என்னோட குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் வார்த்தையோட மரியாதைக்காக தானே இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தேன். என் மீனாட்சிக்கு, என் குழந்தைக்கே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிங்க ஐயா என்னோட குழந்தைய அந்த வீட்டில் இருக்க வைக்க முடியும்? என்னால் இருக்க வைக்க முடியவே முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, என்னோட வீட்டு வாரிசு, என்னோட வீட்டு தங்கத்தை எங்களால் விட்டு கொடுக்கவே முடியாது. நான் பண்ணது தப்பு தான், நாங்கள் இல்லைன்னாலும் சொல்லலை. அதுக்காக ஒரு குழந்தைய கொடுத்துட்டு குழந்தைய பார்க்காமலாம் எங்களால் இருக்கவே முடியாது. அதனால் நீங்கள் எப்படியாவது அந்த பொண்ணோட மனசை மாற்றி எங்கள் குழந்தை இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் தீர்ப்பு சொன்னீங்களோ அதே மாதிரி நாங்கள் இருக்கிறோம். குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுங்க ஐயா அப்படின்னு நம்ம ராஜாங்க இருந்துட்டு பெரியவங்க கிட்ட சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸர்லேருந்து, இங்கே பாருமா, இவ்வளோ உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்க வேணாம். அவங்க குழந்தையோட பாசத்துக்கு எவ்வளோ ஏங்குறாங்கன்னு நீயே கண்ணால் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அப்படி இருக்கும்போது இப்படி நீ கட் அண்ட் ரைட்டாக பேசினா எப்படிமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கய்யா, நானும் ஏற்கனவே 2-3 டைம் பார்த்துட்டேன். இவங்க குழந்தை மேலே பாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தை மேலே துளி கூட கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் தன்னோட ஆசைக்காகவும் இதுக்காகவும் தான் அவங்க குழந்தைய தூக்கிட்டு திரியிறாங்க. வெட்டி கௌரவம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அதனால் நீங்கள் எப்படியாவது என்னோட குழந்தைய வாங்கி கொடுத்துருங்க. என்னோட குழந்தைய வாங்கிட்டு போக வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, சேது கண்டிப்பாக குழந்தை இல்லாமலாம் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டான். அவன் ரொம்ப ரொம்ப பாவம். அவனோட மனசுக்காகவாது நீ இந்த ஒரே ஒரு டைம் மன்னிக்கலாம்ல. இங்கே பாருங்கண்ணே, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கண்ணே. நான் குழந்தைய பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதுவும் குழந்தை இப்போ இந்த நிலமையில இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு எவ்வளோ பதறிச்சு தெரியுங்களா? இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எல்லாம் பண்ணது மிகப்பெரிய தப்புங்கண்ணே. யாருக்குமே கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா? இவ்வளோ தூரம் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோமேன்ற எண்ணம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருந்திருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் எல்லாருமே பெரியவங்க தானே, வீட்டில் எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க. அவங்க யாராவது ஒருத்தர் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போக வேணாம், இங்கே இருக்கட்டும்னு சொன்னாங்களா? அது எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஏதாவது பண்ணி வச்சிங்கன்னா நான் எங்கே போய் நிற்பேன்? அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டோம். என்னோடய குழந்தைய கொடுத்துட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பஞ்சாயத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் காலில் போய் விழுந்து, இங்கே பாருங்கய்யா, என்னோட குழந்தைய பார்க்காமல என்னால் இருக்கவே முடியாது. ஒரு நாள் கூட என்னோட குழந்தைய பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாதுங்க ஐயா. என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா, அதுக்கப்புறம் நம்ம
செல்லப்பாண்டி, வசந்தி எல்லாருமே வராங்க. வந்த உடனே என்னடி நடக்குது இங்கே, எதுக்காகடி பஞ்சாயத்தெல்லாம் கூட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்கவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும், நீங்கள் மட்டும் என்கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. உங்களால் தான், நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோபம் வருது. இன்னைக்கு என்னோட குழந்தை உயிரோடு இருந்திருக்காதுன்றதே டவுட்டு தான். அந்த அளவுக்கு இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் என்னோட குழந்தைய அவங்க கிட்ட விட்டு வைக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் சொல்லவும், அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க நம்ம சேதுக்கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும், இங்கே பாருங்க ஐயா, இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ தூரம் நாங்கள் பேசிட்டோம், ஆனால் இந்த பொண்ணு இவ்வளோ பிடிவாதமாகவும் இவ்வளோ கோபத்தோடையும் அவசியத்தோடையும் இருக்குது. அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அந்த பொண்ணு மனசு வச்சா மட்டும்தான் ஒரு குழந்தை இங்கே இருக்குமே தவிர அதுக்கப்புறம் இந்த குழந்தை கண்டிப்பாக உங்ககிட்ட வராதுங்க ஐயா அப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் சொல்லவும், சேதும் ராஜாங்கமும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேது, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ கஷ்டப்படணும், நீ அந்த குழந்தைய கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கோ. அந்த குழந்தை யாராவது வந்து கூட்டி, அதாவது யாராவது வந்து நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க சேது. அதனால இந்த குழந்தைய கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஐஸ்வர்யா கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாருன்னா, திரும்ப திரும்ப அவகிட்ட போய் நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட நீ எதுக்காக கெஞ்சணும்? நீ அவகிட்ட கெஞ்சிருன்னு தெரிஞ்சதுனால தான் அவள் இவ்வளோ திமிரா ஆடிக்கிட்டு இருக்கா. அதனால அவள் ஆட்டத்தை குறைக்கணும்னா முதல்ல அவள் குழந்தைய அவகிட்ட குடிசேதோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சின்னம்மா, இந்த விஷயத்தில் நீங்கள் யார் சொன்னாலும் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என் குழந்தை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்கவே முடியாது. இங்கே பாருங்க ஐயா, உங்கள் காலில் கூட விடுறேங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்களா? என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா நானும் தானே வருத்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, நானும் தான் வருத்தப்பட்டிருப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க, மனசாட்சி இல்லாமல். இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் முதல்ல என்னோட குழந்தைய வாங்கி கொடுக்குறீங்களா, இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா இல்லை கோர்ட்டுக்கு போகணுமா, எங்கே போகணுன்னாலும் சரி, உங்கள் வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வரைக்குமே நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் இங்கே நியாயம் கிடைக்கல, கண்டிப்பாக அடுத்தது நான் போலீஸ் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவுத்திரியும் தாமரையும் ரொம்பவே ஷாக்கா, என்னம்மா நடக்குதுங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்குள்ளா காட்சியாக தான் இருக்குது. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி குழந்தைய வாங்கிட்டு போயிடுவா. குழந்தைய வாங்கிட்டு போனதும் சேது குழந்தைய பார்க்க முடியாமல் தவிச்சு திரும்பவும் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாடுறதுக்கு முடிவெடுத்துருவான். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை அம்பேல் தான். நம்ம ஈஸ்வரியாத்தை பிளான் போட்டது எல்லாமே புஸ்வானம் ஆகிடும். இதெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்லம்மா. இது எல்லாமே நடக்கணுமா, நடந்தாதான் அந்த ஈஸ்வரிக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுத்ததா இருக்கும். எனக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சா இல்லம்மா, அவளை நான் சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, நானும் அதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம யாரை வேணால் மன்னிச்சிடலாம், ஆனால் அந்த ஈஸ்வரியை மட்டும் மன்னிக்கவே கூடாது. உனக்கு ஒரு பிச்சைக்காரனை நடிக்க வச்சு, பணக்கார மாதிரி நடிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களடி, அது எந்த ஒரு ஜென்மத்திலையும் நான் மறக்கவே மாட்டேன். நீ கவலைப்படாத, இங்கே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை மட்டும் பாரு, அதுவே தானாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துலேருந்து நம்ம சேதுக்கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும், இங்கே பாருங்க ஐயா, அந்த பொண்ணோட மனசை எங்களால் மாற்ற முடியல, உங்களால் மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க, இல்லைனா 2 குழந்தையும் தாய்கிட்ட தான் இருக்கும், இல்லைனா நான் கண்டிப்பாக நாங்கள் இதிலேருந்து மாற முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு பிஞ்சு குழந்தைய கூட்டிக்கிட்டு மெட்ராஸ் வரைக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அது தப்பு தான். அதனால் கண்டிப்பாக இனிமேலும் இந்த குழந்தைங்க இருக்கிறது எங்களுக்கும் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கமும் சேதுவும், என்னையா நீங்களே இப்படியெல்லாம் சொல்லிட்டா எப்படிங்க ஐயா, எங்களால் குழந்தைய பார்க்காம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கே புரியுது, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட இடத்துல இருந்திருந்தாலையும் இதே பதிலாக தான் சொல்லியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படிங்க நீங்கள் பண்ணது தப்பு தான்னு தெரிஞ்சும் இப்போது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, ஆனால் அந்த பொண்ணு மன்னிக்கிற மாதிரி தெரியல, அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம குழந்தைய கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், குழந்தை இல்லாமல் எங்கள் பையனால் அதாவது சேதுவால் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ சேது ஒவ்வொரு நாளும் குழந்தைய நினச்சி கஷ்டப்பட்டு நொந்து செத்து போயிடணும்னு நினச்சிக்கிட்டீங்களா? சேதுக்கு ஏதாவது ஆகுனா நீங்கள் ஏதாவது பொறுப்பு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சாவித்திரி கேட்குறவும், இதெல்லாம்
கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அதெல்லாம் தெரியலையா, குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி கேட்கவும், இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, குழந்தைய கஷ்டப்படுத்தணும்னு யாருமே இங்கே நினைக்க கிடையாது. குழந்தைய பார்க்க முடியாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்றதுக்காக தான் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் ஆகணும் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களும் தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்படி ஒட்டுமொத்தமாக குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுல என்ன நியாயம் இருக்குது? குழந்தைய பிரியக்கூடாதுன்றதுக்காக தான் சென்னையை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ குழந்தைய பிரித்து நீ கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நீயே சொல்லு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது எந்த விதத்தில் நியாயம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட குழந்தைய இங்கே விட்டு வைக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. முதல்ல என்னோட குழந்தைய கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருடி தமிழ்ச்செல்வி, இந்த மாதிரி அதிரடியெல்லாம் முடிவெடுக்காதடி. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பாவம் இல்லடி. இங்கே பாருங்கம்மாச்சி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த வீட்டுக்கு தான் உங்கள் பேரனுக்கும் உங்கள் வீட்டை பற்றியும் தான் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் இங்கேயே இருந்துடலாமே அம்மாச்சி. எதுக்காக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் இருக்கீங்க? அப்போது இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் விடுறதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இங்கே பாருடி, இப்படியெல்லாம் பேசாதடி, இப்படியெல்லாம் பேசி என்னோட மனசை காயப்படுத்தாதடி அப்படின்னு சொல்லவோ, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன உங்களை அங்கே ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு நினச்சா இப்போ பார்த்தா வேலைக்காரியோட மோசமாக உங்களை கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியா அந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க? இப்படியாப்பட்ட வீட்டிலையா நீங்கள் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காடி. நான் பிஞ்சு குழந்தைய பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது என்னோட தப்பு தானே. அதுக்காக தாண்டி அந்த ஒரு மன கஷ்டத்தில் தாண்டி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கத்த, என்னதான் கஷ்டமாக இருந்தாலையும் பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, உங்களை எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் பாட்டுக்கு அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தா, ஏன் அத்தா நீங்கள் அந்த வீட்டில் இருந்து நீங்கள் கஷ்டப்படணும்? முதல்ல நீங்கள் இங்கே இருந்துருங்க அத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா ராஜாங்கம், நீ பேசவே பேசாத, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ எதுக்காகடா நான் உங்ககிட்ட உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நீ என்கிட்ட பேசவும் பேசாத. தமிழ்ச்செல்விக்கு கோவமாக பேசுறதோ என்கிட்ட கோவத்தை காட்டுறதுலையோ அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதனால அவகிட்ட நான் கண்டிப்பாக கோவப்படவும் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க, என்னோட குழந்தைய கண்ணில் கூட காட்டாமல் பிறந்த உடனேயே கூட்டிகிட்டு போய் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரித்தவங்க அவங்க மேலே எனக்கு கோவம் இருக்க தான் செய்யும். அதனால் எங்கள் வீட்டில் அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இங்கே பாரடி, எங்கள் கண்ணு முன்னாடியே நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ யாருக்கு தெரியும்? இங்கே பாருங்கள், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் பேசவே பேசாதீங்க. இங்கே பாருங்க ஐயா, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நிற்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. அதனால் என்னோட குழந்தைய கூட்டிகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேயும் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு தன்னோட 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பயங்கர சந்தோஷத்தோட இனிமேல் தன்னோட குழந்தைங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் வீட்டுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் சேது இருந்துட்டு மண்ணில் புரண்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா என்னோட குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்கப்பா, என்னால் குழந்தை இல்லாமலாம் இருக்க முடியாதுப்பா, எனக்கு என்னோட குழந்தைய வாங்கி கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறிக்கிட்டே இருக்கவும், இங்கே பாரிய சேது, உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது, நம்ம பொறுமையாக பேசிக்கலாம்யா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா என்னோட குழந்தைய என்னால் பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, முதல்ல வாங்கப்பா போல நம்ம அவங்கக்கிட்ட பேசி எப்படியாவது நான் என்னோட குழந்தைய கூட்டிகிட்டு வரலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு சேது, அப்பா தான் சொல்கிறாரு இல்லையா, கொஞ்ச நேரம் பொரியா நம்ம பொறுமையாக பேசிக்கலாம். இல்லை சின்னம்மா, நான் இனிமேல் எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது. என்னால் என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? என்னோட கஷ்டம் யாருக்கும் புரியலையா? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் உங்களுக்கு காலில் கூட விழுறேன்ப்பா, அப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சும் கதறிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் சேதுவை எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம சேது அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த ராஜாங்கமும் சேர்ந்து கூட அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்களும் சேர்ந்து எதுக்காகங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அழுது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அழுகாதீங்க. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி அந்த குழந்தைய வாங்கிட்டு வரலாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேதுவும் ராஜாங்கமும் அழுதுகிட்டே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து கருப்பு இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, மாமா சேது என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு மலர் முதல்ல போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் முகத்துலையும் தண்ணியை தெளித்து எழுப்பி விடுறாங்க. எழுப்பின உடனே எனக்கு குழந்தை வேணும்னு சேது அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம கருப்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நம்ம தமிழ்ச்செல்வியும் அட்டன் பண்ணி, அண்ணே சொல்லுங்கண்ணே, இங்கே பாருமா தங்கச்சி, நான் இப்படி பேசுகிறேன்னு நான் அண்ணன் மேலெல்லாம் கோவப்படாதம்மா. இங்கே ராஜாங்க மாமாவும் சேது மாப்பிள்ளையும் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அவங்க குழந்தைன்னு சொல்லி இப்போ மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்கம்மா. கொஞ்சமாவது மனசு வையுமா. அவங்க 2 பேரும் குழந்தை ஞாபகத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா. நீ தான் மனசு வச்சு ஒரு குழந்தைய கொடுத்து அனுப்பணுமா. ப்ளீஸ்மா, எதுக்காகம்மா இவ்வளோ அடம்பிடிக்கிற நீ அப்படின்னு சொல்லவும், அண்ணன் என்னென்ன மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் எதுக்காகண்ணே இப்படியெல்லாம் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னால் குழந்தையெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாதுங்கண்ணே, இப்படிலாம் பண்ணால் குழந்தைய திரும்ப கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேச சொன்னாங்களா? இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, சத்தியமாக அப்படியெல்லாம் இல்லைம்மா. சேதுவும் மாமாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியலம்மா. அதனால தாம்மா உங்ககிட்ட இப்படியெல்லாம் கேட்குறேன் நான். இல்லைன்னா நான் எதுக்காகம்மா உங்ககிட்ட கேட்க போகிறேன்? இங்கே பாருங்க அண்ணே, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு சாதகமாக முடிவை சொல்ல முடியாதுண்ணே. என்னால் என் குழந்தைங்களை எந்த காரணத்துக்கு கொண்டோ உங்ககிட்ட விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு, அண்ணன் தமிழ் என்னென்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மலர், தமிழ் இனிமேல் குழந்தைய இந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லவும், அப்பா ப்ளீஸ்ப்பா, முதல்ல தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போவோம்ப்பா, அங்கே போய் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி எப்படியாவது நம்ம குழந்தைய வாங்கிட்டு வரலாம்ப்பா, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சேதோ, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவங்க தான் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, நீங்கள் பாட்டுக்கு எதுக்காக குழந்தைய பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்? நம்ம அந்த குழந்தை நமக்கு தேவையே கிடையாது, எதுக்காக அந்த குழந்தைய பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் பாட்டுக்கு அந்த குழந்தைய பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தானே அவள் அவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்கா. அவளோட திமிரை அடக்கணும்னா நீங்கள் குழந்தைய பற்றி யோசிக்காமல் இருங்க. இங்கே பாரு சேது, நீ ஐஸ்வர்யா கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கோ. ஒரு குழந்தை இல்லைன்னு, உனக்கு குழந்தை இல்லைன்ற அந்த ஏக்கத்தை ஐஸ்வர்யா போப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சின்னம்மா, இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னோட அம்மாவே தமிழ்ச்செல்வி வயிற்றுல பிறக்கிறேன்னு என்னோட கனவுல வந்து சொன்னாங்க. அதே மாதிரி தான் என்னோட அம்மா கனவுல சொன்ன மாதிரியே மீனாட்சியா எனக்கு பிறந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னோட மீனாட்சி எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அப்பா ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா, வரீங்களா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி சேது, நம்ம போய் பேசி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே அங்கே நம்ம வசந்தி அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டி அப்பத்தானு எல்லாருமே வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி 2 குழந்தைகளையும் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இங்கே பாருடா தமிழ்ச்செல்வி, இப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசினதுனால அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே மனசு உடஞ்சி போயிட்டாங்கடா. அதுவும் ராஜாங்கமும் சேதுவும் மனசு உடஞ்சி இருக்கிறத பார்த்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம வசந்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எங்களால் அவகிட்ட எதுவுமே பேச முடியல. ஏதாவது பேசுனா எங்களையே திட்டி விடுறா. நாங்கள் என்ன தான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும், உங்களை சொல்லி என்னடி குத்தம், என்ன சொல்லணும்டி, நான் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அங்கே கொடுத்துருக்கவே கூடாது, அங்கே கொடுத்ததுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து ராஜாங்கம், சேது, மோகனா, ஈஸ்வரி, சித்ரா அப்படின்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம சேதுவும் அழுதுகிட்டே அப்பத்தான் காலில் விழுந்து, இங்கே பாருங்க அப்பத்தான், என்னோட குழந்தைய எப்படியாச்சும் என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க அப்பத்தான், என்னால் என் குழந்தை இல்லாமலாம் இருக்க முடியல அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், குழந்தைய சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்க கூடாது
தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என் குழந்தைய என் குழந்தைய இனிமேல் நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன். என் குழந்தை என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் குழந்தை கூடவே இருந்து குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறேன். குழந்தை எனக்கு வேலை ஏதாவது இருந்தால் கூட மலர்கிட்டையும் கருப்பண்ணங்கிட்டையும் என்னோட சின்னம்மாக்கிட்டையும் கொடுத்துட்டு போகிறேன். ப்ளீஸ் 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 அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் 2 பேரையும் பிரிச்சிடக்கூடாது, 2 பேரும் ஒன்றா தான் வளரணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜாங்கம் ஏதோ படுற கஷ்டத்தில் தமிழ்ச்செல்வியோட மனசு மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்